படம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் எதுவும் பண்ணி வரல. ஆனால் எப்படி சொல்லணும்னா லக்கி பாஸ்கர் டேரக்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் லக்கி பாஸ்கர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போல. ஆனால் லக்கி பாஸ்கர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஓரளவுக்கு நல்ல சூப்பராகவே இருந்தது. அதாவது கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தது. இந்த படம் வந்து திங்க் பண்ணோம் அப்படிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி. ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஃப்ளோவில் போகும் கண்டிப்பாக. எல்லாரும் வந்து பாருங்க. சூர்யாக்கு சப்போர்ட்னு இல்லை, சூர்யாக்கு அது கம்பேக் கருப்பு தான். இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ஃபன்னு, காமெடி, எமோஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்லாவே போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே தான். சூர்யா கேரக்டரில் கொஞ்சம் ப்ளே பாயாக காட்டுறாங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஆமாம் நல்லா இருக்கு. ஒரு பணக்கார வீட்டு பையன் அந்த மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு ஃப்ரேமும் வந்து கரெக்டாக காட்டிருக்காங்க எல்லாத்தையும், நல்லா இருக்கு. இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் 18+ மாதிரி இருக்கு, ஆனால் ஓகே தான். US 16+ தான், ஓகே. நல்லா இருந்துச்சு. கமர்ஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அது இருந்துச்சு. எல்லாமே ஜிவி நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கமர்ஷியல் படம் ஃபேமிலியாக பார்க்கலாம். எந்த ஒரு வல்காரிட்டியில் அதுவும் இல்லாமல் ஃபேமிலியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. ஆக்ஷன் இருக்குது, பட் ஆக்ஷன் ஓரியன்ட் கிடையாது. இது ஃபுல்லி ஃபேமிலி ஓரியன்ட் தான். எமோஷன்ஸ்லாம் எப்படி வந்து கன்வே பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி அதை அவங்க சால்வ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. மமிதாவும் சூர்யாவோட அந்த அவங்க 2 பேரோட இதுதான் படத்தில் பெரிய ப்ளஸ்ஸு. அது நல்லாவே ஆடியன்ஸுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. காமெடி எல்லாமே நல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. அது பார்த்துட்டு இது பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல, ரெண்டும் வேறு சோனு. இந்த சோனுக்கே என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலாக ஒரு ஆக்டிங்கில் ப்ரூவ் பண்ணோன்னு எந்த அவசியமும் கிடையாது. செகண்ட் திங், அவர் பாக்ஸ் ஆஃபீஸில் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அவர் கருப்பில் எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் ட்வீட் போட்டிருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இதுக்கப்புறம் இந்த ப்ரூவ் பண்ணுங்க, இந்த கம்பேக்கு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து வேணான்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஃபேமிலிக்கான படம். ஃபேன்ஸ்க்கான படமான்னு கேட்டால் அது அவங்க எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து விஜய் சார் படம்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து ஆக்ஷனாக இருக்கணும், நல்லா கமர்ஷியலாக இருக்கணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு அவர் இந்த மாதிரி மிக்ஸ்டாக பண்ணி பார்த்து பழகிருச்சு. ஸோ எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ இந்த ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த ஏ கண்டென்ட்லாம் கிடையாது. ஆடியன்ஸ் வந்து படம் நல்லா இருக்கு, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரீவாட்ச் பண்ணுற மாதிரி படம் இருக்கு அந்த படம் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுக்கு டிசியே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு மியூசிக் வந்து ஒரு படத்தை எவ்வளோ வந்து எலிவேட் பண்ணுறதுன்றது வந்து, ஏன்னா வந்து கருப்பில் சாய் அபியங்கர் வந்து பெஸ்ட்டாக பண்ணார். அவரோட பெஸ்ட்டு தான் அந்த படத்தோட வந்து ஒரு இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷனுக்கான ஒரு ரீசன். அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த வே வந்து பாலாஜி எடுத்த விதமாட்டம், அதாவது சூர்யா சார் எப்படி பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணாங்களோ ஃபேன்ஸு, அதை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இது ஒரு வேற ஒன்று ஜானரு. அதனால இதில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி தான் படம் இருந்துச்சு. படம் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க இது ஒரு ஃபேமிலி பேக் படம் தான். ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிருச்சு. வெங்கடேஷ் சார் படம் அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குது சார் படம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சார். இல்லை அது வந்து எப்படி சொல்கிறதுனா, விஜய் சாருக்கு ஒரு வாரிசு, அந்த மாதிரி சூர்யா சாருக்கு விஸ்வநாதன் சார். இல்லை நல்லா இருக்குது. 2 பேரும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. ராதிகா மேடம், மமிதா பைஜ் காம்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதோட இதில் எமோஷ்னல் பாண்டிங் நல்லா இருக்குது. ராதிகா மேடம் கேரக்டர் நல்லா இருக்கு. இல்லை இது நார்மல் பீப்புளுக்கான படம் தான். படம் வந்து அப்படின்ற பேட்டர்னில் அந்த சென்டர் படம்லாம் இல்லை. பிஎன்சி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். எல்லாருக்கான படம் தான் அது. இல்லை அது ஒன்றும் தப்பாக தெரில. ஏன்னா அது ஒரு ஃபேன்ஸுக்கான படம் கருப்பு. இந்த மாதிரி படமும் பண்ணுறது நல்லது தான். இந்த படம் ஒரு முன்னாடி நடிச்சதை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நல்லா இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு படமும் வந்துட்டா. ஒரு ஃபீல் குட் மூவி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன சொல்கிறது, ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. சூர்யா பழைய படம்லாம் வாரணமையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். நான் போன வாட்டி கருப்பு படம் வந்துச்சு, மாஸ் படம் வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நான் அது கருப்பு மைண்டில் வச்சு நான் எதுவுமே வரல. கருப்பு அது மாஸ் படம், இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ஸோ அது வச்சு இது வச்சு தயவுசெய்து நான் கம்பேரும் பண்ணாதீங்க. ஸோ அது மைண்ட் செட் வச்சு வாங்க. ஃபேமிலி ஓரியன்ட் மைண்ட் செட் வச்சு வந்தால் நீங்கள் அந்த படம் உங்களுக்கு நிறைய நிச்சயமாக பிடிக்கும். உங்களுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஆமாம் ப்ரோ, அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப இருக்குது ப்ரோ. அது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க ப்ரோ அந்த படத்தில். இந்த காலத்தில் இந்த படம் இந்த ஓடணும் ப்ரோ. ஆனால் இந்த காலத்தில் ஆளுங்களுக்கு பிடிக்கணும் ப்ரோ. மைண்ட் செட் மேலே பொறுத்து இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த காலத்தில் இந்த மாதிரி படம் வருதுன்னா பார்க்கணும். ரேட்டட் மூவிஸ்லாம் வருது பரவாயில்ல. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படம் புரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. மமிதா பைஜு சூர்யா படத்துக்கு ஏற்ற மாதிரி கெமிஸ்ட்ரி செட் ஆகல தான் ப்ரோ. ஆனால் இப்போ கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கு. உள்ள ஏஜ் வைஸ் கேப்பு உனக்கு வந்து செட் ஆகாது. கேஸ்டிங் கரெக்டாக இருக்கு ப்ரோ. மியூசிக் எனக்கு எதுவும் பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல ப்ரோ. எனக்கு கதை தான் ப்ரோ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. மியூசிக் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல ப்ரோ. ஓவரால் சூர்யா ப்ரோ, த ஒன் சூர்யா.
அவ்வளோதான். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, சும்மா 2-3 கூஸ்பம் மூமெண்ட் இருந்தது. அதுவுமே அது அவங்களுக்காக பண்ண விஷயமா இருந்தது. ஸோ வந்து தேவையில்லாமலாம் அடிச்சுக்கணும் அப்படி ஒரு பொண்ணுக்காக அவர் சண்டை போட்டார் 2-3 சீன், அவ்வளோதான். மற்றபடி இந்த அடிச்சுக்கிற அதெல்லாம் பறகுற மாதிரிலாம் அதில் இது தெலுங்கு டேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கவே வேணாம் யாரும். வந்து படம் பாருங்கள், உங்களுக்கே புரியும், படம் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஆமாம், அவ்வளோ. அதுதான் எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேபி அவங்க வந்து படம் ஸ்மூத்தாக இருக்கனால டைட்டிலும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. படம் சூட் ஆச்சு, கொஞ்சம் டைட்டில் சூட் ஆச்சு. எதனாலனா அது அவங்க ஃபேமிலின்ற மாதிரி அவங்க இது பண்ணாங்க. சூர்யா ஃபேன்ஸாக பார்க்குறப்போ ஓகே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குறப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தோணுது. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். ரிவ்யூ பார்த்துட்டு படம் நல்லா இருக்காது அப்படிலாம் நீங்கள் வந்து உங்களோட ரிவ்யூ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வந்ததுலேருந்தே நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். அதாவது நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் சூர்யா நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துருக்கோம். அவர் வந்துட்டு ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மாக இருந்தார் 10 வருஷமாக. இப்போ தான் கருப்பு, விஸ்வநாதன் சன்ஸ், இப்போது ரெட்ரோ சூர்யா 47 பேக்ரவுண்ட் ட்ராக்ல வந்து அவர் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ஸ்டைலிட்டி தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா கருப்பில் ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஒரு காடாக நடித்தார், இதில் வந்துட்டு கூலாக ஒரு ஃபேமிலி மேன் நடிக்கிறாரு, இப்போ நெக்ஸ்ட் போலீஸாக நடிக்கிறார், ரெட்ரோவில் ஒரு கேங்ஸ்டராக நடிச்சார். ஸோ அவர் வந்துட்டு திரும்பி ஃபார்முக்கு வரும்போது நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதாவது பழைய சூர்யா நம்ம திரும்பி பார்க்கும்போது, ஏன்னா இதுதான் நம்ம பார்த்து வளர்ந்த சூர்யா இல்லையா. நம்ம இந்த NGK காப்பான் ஏதோ வந்து அது ரொம்ப சூர்யா ஏதோ உள்ளுக்குள்ளே உறுத்தி வச்சுட்டு வெளில வேறு மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது நம்ம பழைய சூர்யா இப்போ பார்க்கும்போது ரொம்ப கரெக்ட். அந்த வேல், வாரணமாயிரம், அயன்னு வரும்போது அந்த வேர்ஸ்டைலிட்டி ப்ளஸ் படமாக உங்களுக்கு நல்லா பெட்டராக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு சூர்யாவை தான் நம்ம பார்க்க எதிர்பார்ப்போம். அந்த கிளிம்ஸ்லேருந்து பார்க்கும்போதே ரொம்ப ஹோல்சமான சூர்யாவை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சூர்யா ரொம்ப கூலாக நடிச்சிருந்தார். அதாவது எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ரொம்ப என்ன பண்ணுறது, மனசுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்காம ரொம்ப அவுட் அண்ட் நடிச்ச மாதிரி இருந்துச்சு. மேபி ஃபன்னாக இருக்கலாம், ஒரு காமெடி சீன்ஸ்லாம் செம்மையாக ஸ்கோர் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அவர் படத்தில் ரொம்ப நல்ல ஃபன்னாக நல்லா மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுற காமெடி சீன்ஸ்லாம் நல்லா பார்த்தேன். ப்ளஸ் நல்லா அந்த சாக்லேட் பாயராக அப்படியே திரும்பி கொண்டு வந்துட்டார். ப்ளஸ் ஃபேமிலி மேனாகவும் நல்லா இருக்கார். எமோஷனல் சீன்ஸை சூப்பராக பண்ணிடுவார். ஒரு எமோஷனல் சீனமும் வந்துச்சு, அதில் அவர் அழகிற சீன் பார்த்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ சூர்யா செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப கூலாக நடித்து ரொம்ப கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ப்ளஸ் நான் இந்த மூமெண்ட்டில் ஈக்குவலாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது மமிதாவை தான். ஏன்னா அவங்க அதாவது மலையாளம்லேருந்து தமிழில் வந்துட்டு இப்போது தனுஷ் கூட நடிச்சிட்டாங்க. இப்போ போன மாதம் தான் ஜனநாயகன் நம்ம பார்த்தோம். இப்போ கரை நடிச்சிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட் யார். ஸோ மலையாளத்துலேருந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு டாப் இதில் வரது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் சூர்யாவுமே ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி மமிதாவை தவிர எங்களுக்கு வேறு சாய்ஸாக எதுவுமே தோணலை. அவர் ஏன் சொன்னாருன்னு எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. ஏன்னா மமிதாவும் சூர்யாவுமே சேர்ந்து தான் இந்த படத்தை ஈக்குவலாக, அதாவது சூர்யா லெஃப்ட்லன்னா இவங்க ரைட்லன்னு 2 பேருமே ஈக்குவலாக கேரி பண்ணிட்டு கொண்டு போயிருக்காங்க. ப்ளஸ் கேஸ்டிங்கில் ராதிகா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு ஆக்ட்ரஸ்ன்றது தவிர நம்மளோட ஒரு அம்மா, நம்மளோட ஒரு பெரியம்மா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு ஃபேமிலி மூடில் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொண்டு வந்த அந்த ஃப்ளோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ப்ளாட்குள்ளே போயிடுச்சு, பட் பிளாட் விட்டு வெளில வர மாதிரி ஃபீல் ஆச்சு செகண்ட் ஹாஃபில். அது இன்னும் கொஞ்சம் டெப்த்து கொடுத்து கிறிஸ்பாக பண்ணியிருந்தாலே இன்னும் நல்லா வந்திருக்குமோன்னு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கு. இல்லை அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன ஒத்துக்கணுன்னா படத்தோட மூடை உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும். இப்போ வந்துட்டு எல்லாருமே கருப்பு பார்த்து தான் சூர்யா மேலே இன்னும் அந்த திரும்பி அந்த லவ் வந்துருச்சு. பட் உங்களுக்கு என்ன லிமிட்ஸ் உங்களுக்கு வைக்கணும்னா, சூர்யா வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே ஃப்ளோவில் பண்ணுற ஒரு ஆக்டர் இல்லை. படத்துக்கு பார்க்கலாம் அவர் ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பார், பட் சேம் டைம் ஃபேன்ஸ்க்காகவும் பண்ணுவார். ஆக்சுவலி விஜய் ஃபேன், பட் நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு சூர்யான்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ நமக்கு தெரியும் நமக்கு சூர்யா எந்த மாதிரி நடிப்பாருன்ட்டு. ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த ஒன் டைட்டிலுமே எனக்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சு விடுவாங்கன்னு தான் இருந்துச்சு. பட் அதுவுமே கருப்பு மாதிரி ரொம்ப அது நல்லா மாசாக இருந்துச்சு. அண்ட் அது முடிஞ்சு உங்களுக்கு நல்ல ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான மூடில் தான் படமுமே போகும். சூர்யாவுமே அப்படி தான் கொண்டு போவார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. சென்னை எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி படம் தான் பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து படம் வந்து சாயலாக போயிடுச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவும் சரி எல்லாமே வாழ்ந்துக்கிறாங்க. ஒரு ராதிகா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இறந்துருவாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆச்சு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் அழுது தொண்டை வந்து போச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு எமோஷனாக. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவன் வந்து நம்ம ஒரு ஃபேமிலி படமாக பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு ஆக்ஷனாக பார்த்து நான் பழகிட்டோம். இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம் தான். படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான். ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சண்டே வர எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சண்டை, செகண்ட் ஹாஃப் சண்டை ரொம்ப அருமையாக போச்சுனால 100% ஃபேமிலி ட்ராமா தான். ஏன்னா அவர் என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்க படத்தில் பார்த்தீங்கன்னா, மம்தா மேனேஜ் வந்து ஒரு வாடகை தாயாக இருப்பாங்க. அந்த வாடகை தாயை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க, எந்த ஒரு குறையும் கிடையாதுண்ணா. ஆனால் லவ் வந்து சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா அது கடைசியாக லவ் பண்ணாமல் போயிடுவார், கஷ்டமாச்சுண்ணா. ஏன்னா ஏஜ் கேப் இருக்கும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏஜ் கேப்லாம் வேணான்ட்டுருவார். எதிர்காலத்தில் போச்சுன்னா நீங்கள் போட கஷ்டப்படும். நம்ம என்னதான் வந்து ஒரு
விட்டு குத்து படம்லாம் ஒரு ஏஜ் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம கசப்பாயின்னு நினச்சிருப்பாங்க ஏன்னா வார வயலில் அந்த படம் வந்து வேற லெவலில் இது கொஞ்சம் நடுநிலை தான் அது ரொம்ப தான் கண்டிப்பாக ரீச் ஆகும் ஃபேமிலி ஆடியன்ஸ் 100% ரீச் ஆகும் அது எல்லாருக்குமே இது பிடிச்ச மாதிரி படம் தான் இது வந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸுக்கும் பிடிச்சிருக்கு, ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அதை பார்க்கலாம். அதுக்கான எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபேமிலி மட்டும் இது வந்து ரசிகர்கள் மட்டும் கொண்டாட வேண்டிய படம் இல்லை, ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படி இல்லை, சூர்யா பொறுத்தவரை வெர்ஸ்டைல் பெர்ஃபார்மர் தான், எப்படினாலும் நடிப்பாப்பில். ஜெய்பி மாதிரி நடிப்பாப்பில், சிங்கம் மாதிரி நடிப்பாப்பில். ஆனால் நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. என்ன கதைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அந்த பெர்ஃபார்மராகவே பண்ணிடுவாப்பில். ஸோ கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கதைக்கு ஏற்ற மாதிரி தான் டைட்டில் இருக்குது. அந்த சின்ன குழந்தைய சுற்றி நடக்கிற கதை தான், அதனால் கதைக்கு அந்த சம்மந்தம் நல்லா இருக்குது படம். மமிதா ஆனால் அவங்க தான் படம் ஃபுல்லாக வராங்க, அந்த மெயின் ஹீரோவில் அவங்க தான் பே பண்ணுறாங்க. அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது பார்க்க தெரில, அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுக்கு ஹீரோயின் நடிப்பாங்க, வயசு கம்மியாக இருக்கும், அதை அப்படியே காட்ட மாட்டாங்க. இந்த படத்தில் கதையே அதுதான், அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன், அது எல்லாமே கரெக்டாக இருக்குது படத்தில். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதுதான் மெயின், அதான் மேட்ருங்க. கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி என்ன காமெடி எதிர்பார்க்கலாம், சென்டிமெண்ட் எதிர்பார்க்கலாம், ஃபைட்டு மாசான ஃபைட் இருக்குது. ஸோ எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஒரு கஜினி சூர்யா, ஒரு பிஸ்னஸ் மேன், அந்த மாதிரி ஒரு பழைய சூர்யா நம்ம பார்க்கலாம். கருப்புக்கு அப்புறம் ஒரு டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அந்த படம். நல்லா இருக்கு எல்லாருக்குமே, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே. இந்த கருப்பு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான், எல்லாருமே என்ஜாய் பண்ணோம்.